ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்துரும் பாத்தீங்களா. வந்தது நியூ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாம என்ன கேர் எடுக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். அம்மாவோட ஹெல்த்தும் பேபியோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. ஓகேங்களா, இதுக்கு நான் எல்லா டீடைல்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பார்க்க மறக்காதீங்க. அப்போதான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் இல்லாம கிளியர் ஆகும். உங்களோட சஜஷன் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல ஷோ பண்றேன். ஓகேங்களா, இது ஃபுல்லாவே எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, என்னோட பாட்டி என்னோட அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இதுதான் எல்லார் வீட்லயும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர்லாம் மறந்துருப்பீங்க, ஒரு சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக வேண்டியதான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ. ஓகேங்களா, ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் டே எசென்ஷியல் பாத்தீங்கன்னா பேபியோட நீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அது என்னதுன்னா நீரலை ஒரு கிரிப் ரெடி பண்ணுங்க. பேபிக்கு ஒரு சேஃப் கிளீன் அண்ட் காம் ஸ்பேஸ் இருக்கணும், ஒரு அமைதியான. இப்போ பேபியை பார்க்க வராங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் இல்லாம பார்க்க சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. அது கொஞ்சம் சைலண்டா காமா இருக்கணும். இப்பதான் நம்ம வயர்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற போது நம்ம கொஞ்சம் காமா தான் அதுகிட்ட கொஞ்சம் இருக்கணும். அது நல்லா தூங்குவாங்க, ஃபர்ஸ்ட் டே நல்லா தூங்குவாங்க, நல்லா காமா இருங்க. அப்புறம் நீரில் ஒரு தின் மேட்ரஸ் ஆர் பேட் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் பேபி சரௌண்ட்ல எந்த விதமான ஐட்டம்ஸுமே வைக்காதீங்க. ஓகேங்களா, எந்த விதமான ஐட்டம்ஸ் பேபியோட சேஃப்டி. சாஃப்ட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்க. பேபி ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இந்த டைமிங்ல. ஃபர்ஸ்ட் இப்பதான் பிறந்திருக்காங்க, ஸோ சென்சிட்டிவா இருக்கும். அதனால மைல்டு கிளாத், அந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இரிட்டேட்டிங் மெட்டீரியல் எல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க. ரொம்ப இந்த பாலிஸ்டர் கிளாத் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. டயப்பர்ஸ் பாத்தீங்கன்னா குட் குவாலிட்டி டயப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது இப்பதான் பிறந்த பேபி, நீங்க எல்லாரும் நார்மலா யூஸ் பண்ற மாதிரி லோக்கல்ல வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க, கம்மி ரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குட் குவாலிட்டியா யூஸ் பண்ணுங்க. ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் கூட வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாமே மார்க்கெட்ல எல்லாம் விற்கிறாங்கல்ல, சோ அந்த மாதிரி நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. நான் என் குழந்தைக்கு ரீயூசபிள் காட்டன் தான் நான் யூஸ் பண்ணேன், சோ அது யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க ஒரு பிளேன், முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாத் நல்லா பெரிய வேஷ்டி இல்லைன்னா துணி எடுத்து கிழிச்சு அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண நம்ம டயப்பர் ஃப்ரீக்வென்ட்லி சேஞ்ச் பண்ணணும் முக்கியமா. ஓகேங்களா, வார்ம் வாட்டர்ல சாஃப்ட் காட்டன் வைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பேபிக்கு கிளீன் பண்ணுங்க. வார்ம் வாட்டரா இருக்கணும், ரொம்ப பச்சை தண்ணியில யூஸ் பண்ணக்கூடாது. வார்ம் கொஞ்சம் மிதமான சூழலா இருக்கும் பாத்தீங்களா, சோ அப்படி யூஸ் பண்ணுங்க. நம்ம மெயினான விஷயத்துக்கு வரோம், பிரஸ்ட் ஃபீடிங், தாய்ப்பால் கொடுக்கும் முக்கியத்துவம். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ ஃபர்ஸ்ட் மில்க் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். கொலஸ்ட்ரம் ஃபர்ஸ்ட் மில்க்னு பாத்தீங்கன்னா அம்மா டெலிவரி அப்புறம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் மில்க் தான் இந்த கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். இது பேபிக்கு ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். இப்போ நீங்க குழந்தை பெற்ற உடனே ஒரு 2 hours கிட்டக்குள்ள என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாப்பாக்கு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இம்யூனோ பூஸ்டர் பேபிக்காக வேண்டி உள்ளது. ஓகேவா, ஃப்ரீக்வென்ட் ஃபீடிங் நீங்க எப்பவுமே வச்சுக்கணும். இப்போ பேபி பசிக்கும் போது டிமாண்ட் ஃபீடிங் தான் ஹெல்த்தியா இருக்கும். எதுவும் டைமிங் ஒரு ரூல்லாம் இல்லை இதுல. ஓகேங்களா, பேபி சிக்னல் கேக்குங்க. இப்போ டைமிங்ல அவங்க அழுவாங்க, அந்த டைம்ல இங்க ஃபீட் பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க. அவங்க எதுக்கு அழுகுறான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. டக்குன்னு நீங்க ஃபீட் பண்ணாதீங்க. எப்பவுமே பேபி சில பேர் சூடு ஏறி ஒரு சில டைமிங்ல இப்போ மார்ச் டு இந்த மே வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்கலாம் சூடு ஏறி அழுவாங்க. ஒரு சில குழந்தைங்கலாம் ஏதாவது பக்கத்துல பூச்சி கீச்சி கடிச்சிச்சுன்னா அது கூட அழுவாங்க. சோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் ஃபீட் பண்ணுங்க. டக்குன்னு எடுத்த உடனே ஃபீட் பண்ணாதீங்க, அது அழுத உடனே. ஓகேங்க, அப்புறம் கரெக்ட் லேட் செக் அப்படின்னா என்னது அப்படின்னா நீங்க ஃபீட் பண்ண நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேபி கரெக்டா வாயில வச்சிருக்காங்களா அப்படின்ற செக் பண்ணணும். அப்புறம் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஃபீட் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் கம்மிங் வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா, அதுல ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரொம்பவே இருக்குது பேபிக்காக வேண்டி. இப்போ மூக்கெல்லாம் அமுக்காம, பேபியோட மூக்கெல்லாம் அமுக்காம நம்ம பால் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா மூச்சு திணறுவாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஃபியூச்சர் வீடியோஸ்ல. ஓகேங்களா, அப்புறம் நீங்க பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணணும். அதுல மில்க் வருதான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே கொடுக்க கூடாதுன்னா ரொம்ப பயங்கர ஃப்ளோ ஆகும் சம்டைம்ஸ்லாம். அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்க 2 விரல சென்டர்ல நிப்பில வச்சு நம்ம கொடுக்குற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் சொல்றேன் இனிமே வீடியோஸ்ல. ஓகேங்களா, அப்புறம் என்னது அப்படின்னா ஹைட்ரேஷன் அண்ட் நியூட்ரிஷன். அம்மா மில்க் சப்ளை ஸ்ட்ராங்கா இருக்க நிறைய வாட்டர் குடிக்கணும், அது முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தண்ணி ரொம்ப குடிக்க 30 days கிட்ட அப்பலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா வாட்டர் குடிக்கணும். ஓகேங்களா, அப்பதான் உங்களுடைய மில்க் சப்ளை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கொஞ்சம் மில்க்குமே சப்ளை ஆகும். சில பேருக்குலாம் மில்க் வராமதுக்கு காரணம் தண்ணி குடிக்காம இருப்பாங்க. தான்
நல்லா வாட்டர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதுதான் வந்து ஹைட்ரேஷனுக்கான ஒரு விஷயமே. அப்புறம் வந்து பேலன்ஸ்டு டயட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. பேலன்ஸ்டு ஃபுட் இந்த டைமிங்ல வந்து ஒரு சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அது பத்திய சாப்பாடு என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு பத்திய சாப்பாடா என்னமோ சொல்லுவாங்க அது பேரு. அதெல்லாம் வந்து எங்க பாட்டி எனக்கு கொடுத்தா, நான் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோஸ்ல ஓகேங்களா. அதாங்க சொல்றேன்ட்டு இருக்காங்க பாட்டி. எனக்கெல்லாம் நான் கவனிக்கல, நான் வந்து அப்போ ரெஸ்ட்ல இருந்ததுனால நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய பாட்டி என்னோட அம்மா எல்லாருமே எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு பத்திய சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதுலதான் நம்ம ஃபாலோ பண்ணவே செய்யணும். அதான் கரெக்டான மெத்தடுமே கூட. அப்புறம் என்னது அப்படின்னா அம்மா பேபி பாண்டிங் அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கின் டு ஸ்கின் டச் வந்து முக்கியம். எப்பவுமே பேபி வந்து நம்ம உடம்புக்குள்ளதான் இருந்து வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய அந்த சுவாசத்தை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வச்சுக்கணும். பேபிய அம்மா செஸ்ட் மேல வச்ச அவங்க ஹார்ட் பீட் கேட்டு சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ உங்க பேபியை நீங்க உங்க செஸ்ட் மேல வைக்கிறீங்க, இப்போ போட்டிருக்கீங்க, இப்படி தோள்கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் பீட் சவுண்டு கேட்டு அவங்க கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம அம்மா கிட்ட தான் இருக்கும்னு சொல்லி ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பேபிக்கு ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீலிங்கா இருக்கும். இது பிரெஸ்ட் மில்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். இது ஒரு விஷயம் தான். இது வந்து மூடநம்பிக்கை எனக்கு தெரியல, பட் இது உண்மைதான். இப்போ நீங்க பேபியை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும், நமக்கு பிரெஸ்ட் மில்க் வந்து இதாகுது, நல்லா இதாகுது. அப்புறம் எமோஷன் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா அம்மா பேபி ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ரென்தன் பண்ண இது ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லுவேன், இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கும். ஏன்னா இதுல வந்து அந்த பேபி வந்து சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டேடியுமே இதுல வந்து முக்கியத்துவம் கொடுங்க. ஹஸ்பண்ட் இருப்பீங்கல்ல, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இருப்பீங்க, இந்த குழந்தையோட அப்பா இருப்பீங்கல்ல, அவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ பேபி அழுறாங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. உங்க ஒய்ஃபே பார்க்கணுமே நினைக்கவே செய்யாதீங்க. பிகாஸ் இந்த டைமிங்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே எல்லா வீட்லயும் வீட்டு வேலையும் பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஓகேங்களா. அவங்க ஒரு உயிரை வந்து உங்களுக்கு தந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற போது நீங்க கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்க. அப்புறம் ஹைஜீனா இருக்கணும். ஹைஜீன் மீன்ஸ் என்ன? ஹைஜீன் அப்படின்னா பேபி அண்ட் அம்மா சுத்தம் எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க ஒரு பாத்ரூம் போயிட்டு வரீங்க, அம்மா ஓகேங்களா, நீங்க தான் பேபியை ரொம்ப வச்சுக்க போறீங்க, ஒரு பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரீங்க அப்படின்னா நல்லா உங்க கையை உங்க ஹேண்டை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் என் பேபியை எடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா சுத்தன்றது ரொம்பவே அவசியம். அது இப்போ வந்து பேபின்றதுனால நம்ம நல்லா கேர் பண்ணணும். நான் நல்லாவே கேர் பண்ண ஓப்பனா சொல்றேன். நான் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போய் நமக்கு வந்து ஒரு 30 days கிட்ட நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு ப்ளீடிங் இருந்தே தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீட்டா வாஷ் பண்ணி வந்துடணும். அப்போ பேபியை டச் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க, சானிடைஸ் போட்டுக்கோங்க. அது கூட அவசியம் கிடையாது, வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஓகேங்களா. அப்புறம் பேபி மெம்பர்ஸ்லாம் வருவாங்க பாத்தீங்களா, இதே ரூல் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நான் சொன்னேன் ஸ்ட்ராங்கா, என் பேபி தொடுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு வாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு என் பேபி வந்து ஹெல்த்தியா இருக்கும்னு நான் நினைப்பேனா இல்லையா. ஸோ அதான் நான் சொல்றேன். அவங்க சொல்லுவாங்க அப்போ உள்ள காலத்துல நாங்கள் அப்படி பண்ணவா செஞ்சோம்பாங்க, அப்படிலாம் பண்ண வேண்டாம். அப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேபி பாத் அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைய பொறுத்த மாட்டோம், இப்போ பிறந்த குழந்தைய பொறுத்த மாட்டிலும் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு வந்து டெய்லி ஃபுல் பாத் எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா. பட் என்னோட பேபி ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுனால வந்து நான் நார்மல் டெலிவரி தான் பெற்றேன். அந்த 3 daysமே அவங்க வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாங்க, பேபியை வந்து குளிக்க வச்சு கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணாங்க, நார்மலா சும்மா சோப் யூஸ் பண்ணி லைட்டா வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ஒரு செகண்ட்ல கொடுத்தாங்க, அவங்க ரொம்பலாம் வாஷ் பண்ணல. டக்குன்னு ஒரு வார்ம் வாட்டர்ல ஸ்பாஞ்ச் பாத் மட்டும் போதும்னு சொல்லி லைட்டா சோப் லைட்டா போட்டு வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அப்படிதான் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் அப்படிதான் லைட்டா வாஷ் பண்ணோம். நல்லா குளிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகேங்களா. அப்புறம் மெயினான ஒரு விஷயம் இதுதான், அம்பிளிக்கல் கார்ட் கேர். இது இந்த நம்ம தொப்புள் கொடிக்காடு இது பண்ணிப்பாங்க குழந்தையோட அந்த தொப்புள் இது இருக்கும் பாத்தீங்களா, அது சொல்றேன் நான். அது எப்படி அப்படின்னா, அந்த ஸ்டம்ப் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும் ஓகேங்களா. எதையும் போட்டு அது பண்றேன் இது பண்றேன்னு எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவாவே இதாயிரும். நான் கரெக்டா வீட்டுக்கு வந்து 3 days எனக்கு அந்த 3ஆம் நாள் எனக்கு வீட்டுல விட்டாங்க. நார்மல் டெலிவரி முடிஞ்சிட்டு அந்த ஈவினிங்கே எனக்கு அந்த குழந்தைக்கு அந்த இது வந்து விழுந்துருச்சு. எதுவுமே நாங்க பண்ணவே இல்லை ஓகேங்களா. வெட்டானா இன்ஃபெக்ஷன் ஆகும், நீங்க ட்ரையாவே பாத்துக்கோங்க அந்த இடத்த ஓகேங்களா. சில பேர் வந்து அது இதுன்னு என்னமோ போடுவாங்களாமே, அது பேர் என்ன, சல்பனா பவுடர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பவுடர் எல்லாம் போடுவாங்க. நாங்க எதுவுமே போடல, வீட்டுக்கு வந்து விழுந்துச்சு அவ்வளவுதான். அதுவாவே சரியா போயிடுச்சு. ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்க சொல்லுவாங்க, நல்லா ஒரு கிளாத்தை வச்சு அதை மூடியே வச்சுக்கணும். குழந்தை வந்து காலை வச்சு எத்தி தள்ளிடுவாங்க, அதனால வந்து அதை ஒரு கிளாத்தை வச்சு நீங்க மூடி வச்சுக்கணும் ஓகேங்களா. டாக்டர் சஜஷன் இது எதுவுமே இல்லாம நீங்க எதுவுமே ஃபாலோ பண்ணவே கூடாது. அவங்களோட கேட்டுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணணும் ஓகேங்களா. எதுவுமே வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இது பண்ணலாமான்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. எதுனாலும்
அப்புறம் என்னது அப்படின்னா பேபி ஸ்லீப் ரொட்டீன் செட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பேபி ஸ்லீப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பேபி நல்லாவே தூங்கலை அப்படின்னா ஒரே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, என்னோட பேபி பிறந்த புதுசுலலாம் அந்த வந்து சித்திரை மாதம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மே மாதத்துல தான் என் பொண்ணு ஏப்ரலில் பிறந்தா, ஏப்ரல் 28 பிறந்தா. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த ஃபெஸ்டிவல் சீசன் நினைக்கிறேன். அப்போ நிறைய இந்த இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோட்டோரத்துலலாம் இந்த இதெல்லாம் ரேடியோஸ்லாம் போட்டு வைப்பாங்க. அப்பா என் பொண்ணு உறங்கவே இல்லை, ஒரே அழுகதான். 30 நாள் வச்சு செஞ்சுட்டாங்க. அது எல்லா குழந்தைங்களும் மோஸ்ட்லி அப்படிதான். ஒரு சில குழந்தைங்களாம் அழுவே செய்யாது, நல்ல பிள்ளைங்க அப்படிலாம் இருப்பாங்க. என் பொண்ணு நல்லா என்னை வச்சு செஞ்சுட்டா. அதை வந்து ஸ்லீப்பிங் ஏரியாவில் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் ஏரியாவில் இருக்கீங்க, ஸ்லீப் பண்ண போகிறாங்க உங்க குழந்தை அப்படின்னா, அந்த நாய்ஸே இல்லாத பேச சத்தமே இல்லாத இடத்துல வந்து நீங்கள் உங்கள் குழந்தைய தூங்க வைங்க. ஓகேங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க சத்தம் கேட்டு பழகட்டும். அதெல்லாம் பழகட்டும், பையன் 6 மாதத்துக்கு அப்புறம் பழகட்டும். ஸ்டார்டிங் பீரியட்ல நியூ பார்ன் பேபிஸ்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, சைலண்டா இருந்தால் நல்லா உறங்குவாங்க. ஓகேங்களா, பிரைட் லைட் வந்து அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி வந்து பிரைட்டா லைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த லைட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா டிம்மா உங்க குழந்தைய தூங்க வைங்க, டிம்மா இருக்கிற பிளேஸ்ல. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, அம்மா ஹெல்த் அண்ட் ரெக்கவரி. அந்த பேபியோட மாம் இருக்காங்கல்ல, அவங்களோட ரெக்கவரி தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அம்மா ஹெல்த்தியா இருந்தா மட்டுமே தான் பேபியை கேர் பண்ண முடியும், அப்படிதானே? அம்மாவுக்கு கேர் எடுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, பேலன்ஸ்டு டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அம்மாவுக்கு ஹெல்தி ரெக்கவரிக்கு புரோட்டீன், கால்சியம், பால் நல்லா குடிங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க பால் குடிக்கக்கூடாது, அது கிடையாது. புரோட்டீன், கால்சியம், நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க. அயன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். கீரை, இந்த முருங்கைக்கீரை சூப், இதெல்லாம் சுண்டல், ட்ரை ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்க. அந்த கொஞ்சம் நாள் ஆக உடனே இன்க்ளூட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ஆக. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஹைட்ரேஷனுக்கு வந்து நல்லாவே என்ன பண்ணணும் நான் சொன்னேன், தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா, அப்புறம் வந்து சூப் குடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்ண நிறைய ஃப்ளூயிட் வேணும். ஓகேங்களா, இந்த நேரத்துல வந்து நீங்க ஃபீட் பண்ண உங்களுடைய அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா நீங்க அது தண்ணி அது ஒரு லிக்விட் மாதிரி தானே போகுது உங்க ஃபீடிங், பிரஸ்ட் ஃபீடிங் அந்த மில்க். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க உள்ள வந்து இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவ்வளோ சாப்பிட்டு நான் உங்களுக்கு படம் சொல்ல போனா, ஆனால் வெயிட் நான் கெயின் ஆகுற மாதிரி சாப்பிடல. எனக்கு ஒரு பயம், நான் குண்டாயிடணும்னு சொல்லிட்டு என்னோட பயம். அப்படி எனக்கு என்னமோ நான் லிமிட்டா சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனா எனக்கு சாப்பிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. என்னோட லெவலுக்கு ஏற்ற நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, நீங்களும் அப்படி சாப்பிட்டுக்கோங்க. அப்புறம் ரெஸ்ட் வந்து முக்கியம். அம்மாவுக்கு பிசிக்கலா ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க பேபிக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஓகேங்களா, எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுமே ரொம்ப கொஞ்சம் தூங்கணும்ல. ஸோ அதுக்காக வேண்டிதான் இன்ஷியோர் நீங்க அம்மா ப்ராப்பர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பேபிக்கு கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, போஸ்ட்நாட்டல் எக்ஸசைஸ். டாக்டர் பெர்மிஷன் கிடைச்சா அப்புறம் மட்டுமே லைட்டா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. மெல்ல வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த்தா ரீகெயின் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரென்த்தை வந்து மறுபடியும் கொண்டு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உட்காந்தே படுத்தே இருக்க வேண்டாம். யாருமே இல்லாத நேரம், ரிலேட்டிவ்ஸ்லாம் வராத நேரம். எங்க பாடியெல்லாம் நான் எந்திக்கவே விடல. நான் சொல்ல போனா ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் நடக்கவே செஞ்சேன். சும்மா பாத்ரூம் மட்டும் தான் நடந்து போயிட்டு வந்தேன் தவிர்த்து மற்றபடி நல்லாலாம் நடக்க எங்க பாட்டி விடவே இல்லை. யாரும் வந்தாங்கன்னா படுத்துன்னு தான் என்ன பண்ணாங்க. ஸோ அப்படிதான் பண்ணுவாங்க சில பேர்லாம். அப்புறம் வந்து வேக்சினேஷன்ஸ் அண்ட் டாக்டர் விசிட்ஸ், இது வந்து முக்கியமான விஷயம். தடுப்பூசி சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. பேபிக்குள்ள தடுப்பூசி அந்த போடுவீங்க பாத்தீங்களா, வேக்சினேஷன் வந்து சார்ட், அது பத்திரமா வச்சுக்கோங்க. பேபிக்கு எசென்ஷியல் வேக்சினேஷன் டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அந்த டைம்ல நீங்க வந்து அட்மிஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, டாக்டர் செக்அப்ஸ் வந்து பண்ணுங்க. ஃபீவர், எக்ஸசிவ் கிரையிங், குழந்தை வந்து ரொம்ப ஃபீவரா இருக்குது, ரொம்ப அழுகுறாங்க, ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் இந்த ரெட் கலர் இல்லைன்னா ஏதாச்சும் வேற டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்து வருதுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா நீங்க டாக்டரை வந்து போய் கிட்ட வந்து நீங்க பாக்குறது நல்லது. என்னை பொறுத்தளவு ரெகுலர் செக்அப்ஸ் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நான் மந்த்லி செக் பண்ணேன். நீங்களும் அது மாதிரி போய் கேட்டுக்கோங்க உங்களுக்கு எப்போ வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்புறம் வந்து ஃபேமிலி சப்போர்ட், எமோஷனல் கேர் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த குடும்பத்தோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். என்ன பொறுத்தளவு அம்மா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். டேடி, கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் இன்வால்வ் ஆக சொல்லுங்க. ஓகேங்களா, டேடி கண்டிப்பா வந்து பார்க்க வருவீங்க. ஏன்னா சம்டைம்ஸ்லாம் வந்து அம்மா, அந்த பேபியோட அம்மா வந்து அவங்களுடைய அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க, அப்படித்தானே? இப்ப நான் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். ஸோ அது மாதிரிதான் டேடி வேற பிளேஸ்ல இருப்பீங்க. அடிக்கடி வந்து பாத்துட்டு போங்க. அப்ப வந்து பாக்குற நேரம் கொஞ்சம் ஹெல்ப் பாருங்க. ஒரு சில பேர் வந்து தனியா நீங்க செப்பரேட்டா இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் மட்டும் தான் துணையா இருப்பாங்க.
அவங்க வந்து ஒய்ஃப் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூயிஸ் கேட்டிங்கன்னா அம்மாவுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி இப்போ ரொம்பவே இருக்கும். அது டெம்பரரி தான், ரொம்பலாம் பர்மனெண்ட்லாம் கிடையாது. அந்த குழந்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், க்ரையிங்க ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், இந்த பிரஸ்ட் ஃபீடிங்லாம் கொஞ்சம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். அது கொஞ்சம் ஃபேமிலி மென்டல் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், ஓகேங்களா. அப்புறம் என்னது அப்படின்னா, பேபியோட ஆக்டிவாக இருக்கா, பேபி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்களா, அப்புறம் வந்து நல்லா அழுறாங்களா, குழந்தைய அழுதுன்னு கேட்காதீங்க, அழுதாதான் நல்லது, ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீமாக அழுகுறாங்க, இப்போ ஒரு 1 hour விடாமல் அழுகுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கறது நல்லது. ஏன்னா ஏதாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது சூடு பிடிச்சிருக்கா, சம்டைம்ஸ்லாம் குழந்தை அழுதா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். ரொம்ப அழுகிறாங்க, என்ன பண்ணாலும் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் லைட்டாக ஒரு ட்ராப் வந்து ஆயில் எடுத்து அந்த பேபியோட அந்த உச்சிக்குள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா, லைட்டாக வச்சா மட்டும் போதும், ரொம்பலாம் ஆக்கக்கூடாது. ஒரு ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து அதை லைட்டாக அவங்க நல்லா ஃபிங்கர்ஸ் நல்லா நல்லா தேய்ச்சிட்டு அதை லைட்டாக தடவி விடுங்க. டக்குன்னு அந்த அழுகை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது நான் என்னோட பேபிக்கு நான் பண்ணது, எங்கள் அம்மா பண்ணாங்க. ஸோ நான் அதை சொல்கிறேன். சம்டைம்ஸ்லாம் அழுதுச்சுன்னா ரொம்ப இது ஒரு டிப்ஸ் தான் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பேபி ஓவராக ஸ்லீப்பாக இருக்காங்க, எந்திக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வந்து ஏதாவது நம்ம பேசினா கூட அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே டாக்டரே பார்க்குறது நல்லா, தூக்கிட்டு போய் பார்த்துருங்க, ஓகேங்களா. ஒரு சில பேபி நீங்கள் எந்திக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஏன்னா பிறந்த குழந்தைங்கள் வந்து உடம்பு வந்து நமக்கு தெரியாது, அதனால் வந்து உடனே பார்த்துருங்க. இதெல்லாம் ஒன்றும் இருக்காது, தூங்கணும் விடக்கூடாது. கரெக்டாக 2.5 hours அப்புறம், ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா. அதுக்குன்னு டைமிங் நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை சப்போஸ் இடையில எரிஞ்சா கூட நீங்கள் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும். என்னென்ன நடக்கும் அப்படின்னா, பேபி ஸ்கின்ல yellowish ரெட்டிஷ் கலரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்பர் வெயிட்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் விசிட் பண்ணுங்க, ஓகேங்களா. போய் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, குழந்தைகிட்ட போய் கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் நீங்க வந்துக்கோங்க. எதுவுமே வந்து செக் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸ்டார்டிங்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து யோசிக்கிறாங்க. அப்படி பண்ண வேண்டாம், ஸ்டார்டிங்கே போய் பண்ணி பார்த்துறதுனால என் பொண்ணுக்கு வந்து லைட்டா ரொம்ப அழுதுட்டாங்கன்னா கூட நான் டக்குன்னு பார்த்து வந்துருவேன். அவங்க எதுக்கு அழுதாங்க, ஒரு டைம்ல எதுக்கு அழுதாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டு, சித்திரையில ரொம்ப சொல்லுவாங்க குழந்தைங்க ரொம்ப அழுவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மந்த் ரொம்பவே அழுதா நான் உடனே பார்க்கும்போது ரொம்ப ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னாங்க. என்னோட பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு, பிகாஸ் நான் ஃபீட் பண்ணுறேன்ல. ஸோ அந்த ஹீட் வந்து அவளுக்கு போதுன்னு சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க. அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. இது குழந்தை வந்த அப்புறம் அம்மாவும் பேபியும் ப்ராப்பரா கேர் எடுக்கணும். அதை பத்தினா ஒரு ஃபுல் கைட் தான் இது, ஓகேங்களா. இன்னும் நிறைய விஷயம் நான் கூட ஷேர் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல, ஓகேங்களா. நம்ம அம்மாவே சூப்பர் மாமா இருக்க இந்த டிப்ஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே தான் இந்த போல வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும், ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகட்டும். உங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இப்போ தான் குழந்தை பெற்றிருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்கள்லாம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. டேக் கேர், பாய்.